அப்படியே நம்ம சேனல் பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் திடீர்னு வேறு ட்ரெஸ்ஸில் கூட வருவேன் ஒரே வீடியோவில். என்ன அப்படின்னா, ஏதாவது விட்டு போனது இருந்ததுன்னா அதை பிட்டாக என்னைக்காவது எடுத்து திடீர்னு எடிட் பண்ணும்போது அன்றைக்கி நடுவில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கூட போடுவேன். கொஞ்சம் கோளாறு அப்படி தான். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே எனக்கு நடந்த ஒரு விஷயந்தான். உடம்பு சரியில்லாமல் போகும்ல, வேறு காரணங்களுக்காக உடம்பு சரியில்லாமல் போகும். ஆனால் இதனால் உடம்பு சரியில்லாமல் எனக்கு ஒரு வாட்டி போச்சு. ஸோ அதை வச்சு சும்மா ஒரு 2 லைன் எழுதியிருக்கேன். அது என்னன்றதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, நுட்பமாய் வளர்ந்தால் எளிதில் மெலிவாள், ஆசையாய் கட்டினால் காற்றில் களைவாள், உன்மேல் உள்ளவள் உன்னுள் சென்றால் உண்ணவும் முடியாது உறங்கவும் முடியாது. சரி, இப்போ இது எனக்கு நடந்தது அப்படின்றதுனால இதை ஒரு பொண்ணு என்ன சொல்கிறது, பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவள் அப்படி எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, அது அவன் என்ன வேணால் வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். இது என்ன அப்படின்னா, நம்மளோட முடி இருக்குல்ல, நுட்பமாய் வளர்த்தால் எளிதில் மெலிவாள். நம்ம கண்டுக்காமல் விட்டால் கூட அது வளர்கிறது நமக்கு பெருசாக நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது அப்போ தான் ரொம்ப கொட்டும், அப்படியே கொத்தாக கையோடு வந்துடும். அது மாதிரி நுட்பமாய் வளர்த்தால், உன்னை பார்த்து நான் கேர் பண்ணேன் அப்படின்னா எளிதில் மெலிவாள், ஆசையாய் கட்டினால் காற்றில் களைவாள். இது ஜென்ரலாக எல்லாருக்குமே அப்படி தானே. நம்ம வண்டியில் போகும்போதோ இல்லை வெளியே போகும்போதோ கொஞ்சம் நல்லா அழகாக தலைவாரிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா, நடந்து இப்படி ஒரு தெரு கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே காற்றடிச்சு கலந்துரும். அதுவும் ஆட்டோலலாம் போகிறவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கட்டிட்டு போனாலோ கட்டாமல் போனாலோ அந்த எதிர்காற்றுல அப்படியே குச்சியாக நின்றுக்கும் ஒரு முடி. அந்த மாதிரி ஆசையாய் கட்டினால் காற்றில் களைவாள், உன்மேல் உள்ளவள் உன்னுள் சென்றால் உண்ணவும் முடியாது உறங்கவும் முடியாது. இந்த 4 லைனில் தான் எனக்கு நடந்த விஷயம் என்னன்னே சொல்லியிருக்கேன். என்னென்னா, உன்மேல் உள்ளவள்னு நம்ம தலை மேலே இருக்க முடி நம்ம வாயில் போச்சுன்னா வாமிட் வரும், டயரியா ஆகும். அந்த மாதிரி இப்போ நம்ம முடி தான், நம்ம மண்டையில் வளர்கிற முடி தான், அதுக்காக அதை பிச்சு சாப்பிட முடியும். அப்படி அந்த முடி வயிற்றுக்குள்ளே போச்சு, வாயில் போச்சு அப்படின்னா அது ஒரு ஃபாரின் விஷயம் தானே, நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு விஷயம் தானே. அந்த ஃபாரின் ப்ராடக்ட் உள்ளே போகும்போது அது வயிற்றுக்குள்ளே நிறையா வேலை காட்டி விட்டுரும். வாந்தி வரும், பேதியாகும். அதுதான் உன்மேல் உள்ளவள் உன்னுள் சென்றால் உண்ணவும் முடியாது உறங்கவும் முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். இது மொத்தமாக படித்து பார்க்குறதுனாலும் பாருங்கள், இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.